ஹாய். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம கால்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 1/2 கப் சர்க்கரையை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவோடு கலக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக பச்சரிசி மாவு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாவோடு சேர்த்துட்றோம். கொஞ்சம் உதிராக அந்த மாய்ஸ்சர் இல்லாத அளவுக்கு கருக விட்டுறக்கூடாது. 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, நல்லா தலையை தட்டி எடுங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 1 பிஞ்சு நார்மல் உப்பு கலந்து கொடுத்துர்லாம். 1/4 பங்கு வாசம் இல்லாத எண்ணெய், அப்படியே பச்சை எண்ணெயாகவே விட்டுக்கலாம். அதே 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை பச்சை பால், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் மிச்சம் வைக்கிறேன், பார்த்துக்கிட்டு கலந்துக்கலான்னு. ஆனால் எல்லாமே கரெக்டான ரேஷியோ. நீங்கள் சர்க்கரை மட்டும் 1/4 பங்கு போட்டுக்கும் போது அருமையாக வெடித்து வரும். நான் 1/2 பங்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ பாருங்கள், மிச்ச பாலையும் போட்டோம். ஏலக்காய் பொடி போட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். நல்லா ஏலக்காய் பொடியை போட்டு பெரட்டி கொடுத்துட்டு இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். மாவு பாருங்கள், எல்லாமே ஒன்று கலக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் விடுறோம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப நேரம் விடுற மாதிரி இருந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் இப்படி அதாவது இப்போ இந்த வெட்டு கேக் செய்ய போகும்போது மட்டும் ஆப்ப சோடா இப்போதைக்கு போட்டுக்கலாம். இந்த புரிதல் தான் நான் உங்களுக்கு கடைசியாக எல்லாம் டிப்ஸில் சொல்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சி வந்தோடனே 20-30% ஃப்ளேமில் தண்ணியை தொட்டு உருட்டி போடலாம். கொஞ்சமாக காஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயோட வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை போடணும். வெப்பம் இல்லாமல் இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா மேலே கருகிரும். 30% அனல் ரொம்ப சரியாக இருக்கும். பாருங்கள், தானாகவே அப்படியே வெடித்து வருது பாருங்கள். இன்னும் 1/4 பங்கு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக வெடித்து வரும். நான் 1/2 பங்கு போட்டாலும், தித்திப்பு நிறைய பேர் நிறைய சாப்பிடுவீங்க இல்லையா, அப்படி போட்டாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெடித்து வருங்கிறதுக்காக அதிகபட்ச சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நல்லா அப்படி பெரட்டி கொடுத்து ஒரு 7-8 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா காற்று பட்டு ஆறுனதுக்கப்புறம் மேலே நல்லா கரன்னு வந்துடும். இது அடுத்த நம்ம இப்போ காமிக்கிறேன். எண்ணெய்க்கு தகுந்தது போல் இதில் நீங்கள் அதுதான் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அதிக சூடு இருக்கக்கூடாது, சுத்தமாக எண்ணெய் காய்ச்சல் இல்லாமையும் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும், உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக, அதே நேரம் வெந்தே இருக்கும் உள்ளே. உடனே மாவை போடுறதா இருந்தால் ஆப்ப சோடா கலந்து 10 நிமிஷத்தில் போடலாம். நேரம் கழித்து போடுறதா இருந்தால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் விடலாம். மாவை ரெஸ்ட்டில் விடலாம். போடுறதுக்கு முன்னாடி ஆப்ப சோடாவை நீங்கள் கலந்துக்கலாம். நான் 1/2 பங்கு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் 1/4 பங்கு சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா வெடித்து அருமையாக வரும். 1/4 பங்கு எண்ணெய்ங்கிறது வாசமில்லாத எண்ணெய் தான் நீங்கள் சேர்க்கணும். முட்டை சேர்க்காத வெடி கேக் நீங்கள் எல்லாருமே செய்து சாப்பிடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.